இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அப்நார்மல் மோலார் மாஸ். இதெல்லாம் இந்த யூனிட்டோட லாஸ்ட் டாப்பிக்கு. we know that அப்நார்மல் மோலார் மாஸ்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, நம்ம ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் ஒரு வேல்யூவை, ஆனால் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்க்குறப்போ வேறு சில வேல்யூஸ் வரும். அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூவை விட நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்க வேல்யூவுக்கு அதிகமாகவோ இல்லை குறைச்சலாவோ வரும். அந்த மாதிரி வேறு வேல்யூஸ் தான் அப்நார்மல் மோலார் மாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அதோட மாலிகுலர் மாஸ் வந்து அப்நார்மலாக இருக்கும். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது 2 டைப்பாக ஒன்று வரும், அசோசியேஷன் ஒன்று, டிசோசியேஷன் ஒன்றில் அது மாதிரி வரும். எப்படி அப்நார்மலாக மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். we know that ionic compound when dissolved in water dissociate into cation and anion. இப்போ ஒரு வாட்டரில் வந்து நம்ம அயானிக் காம்பவுண்டை டிசால்வ் பண்ணோம்னா, அயானிக் காம்பவுண்ட்னா உங்களுக்கு தெரியும், ப்ளஸும் மைனஸும் சேர்ந்தே இருக்கும், அதான் அயானிக் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். அதை டிசால்வ் பண்ணோம்னா ஆனயனாகவும் கேட்டனாகவும் நமக்கு டிசோசியேட் ஆகும், நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், if we dissolve 1 mole of KCl in water, we expect 1 mole of each K plus and Cl minus ion to be released in the solution. இது உண்மை தானே? 1 mole of KCl நான் கரைச்சேன்னா, டிசால்வ் பண்ணணும் வாட்டரில், 1 mole of K ப்ளஸும் Clயும் சேர்ந்து தானே கிடைக்கணும். 1 mole தானே கிடைக்கணும், ஏன்னா கரைச்சது 1 mole தானே, கிடைக்கிறதும் 1 mole தானே கிடைக்கணும். If this happen, there would be 2 moles of particle in the solution. ஆனால் அது மாதிரி நடக்குதா? 1 மோலாக கிடைக்குது. KCl 1 கரைச்சோம்னா K 1 மோலாகவும் Cl 1 மோலாகவும், அப்போ 2 மோல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுது. அதான் சொல்ல வராங்க, 2 moles of particles in the solution. If we ignore the interionic interaction, 1 mole of KCl in 1 kg of water would be expected to increase the boiling point by 2 into 0.52 K equal to 1.40 K. ஆக்சுவலாக நம்ம அப்படி பண்ண முடியாமல் போயிடுது. 1 மோல் கரைக்கிறதுக்கு பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை விட 2 இன்ட்டுன்னு போட வேண்டியதாக இருக்குது. 1ன்னு போடாமல் 2 இன்ட்டு அப்படின்னு சொல்லி போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு 1.4 கெல்வின் அப்படிங்கிறது தேவைப்படுது, பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது. பாயிலிங் பாயிண்ட்டை நம்ம இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். Now, if we did not know about the degree of dissociation, we would be led to conclude that the mass of 2 mole particles is 74 gram and the mass of 1 mole of KCl would be 37.25 gram. This brings into light the rule that when there is a dissociation of solute into ions, the experimentally determined molar mass is always lower than the true value. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, KCl அப்படிங்கிறது 2 மோலை நம்ம 2 மோல்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, 1 மோல் எடுத்தோம்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிறது 2 மோல். KClங்கிறது 1 மோல் எடுத்து நம்ம டிசோசியேட் பண்ணோம்னா, டிசோசியேஷன் ஒன்று அசோசியேஷன், ரெண்டாக தான் நம்ம பிரிக்கலாம். இதை அப்நார்மல் மோலார் மாசு ரெண்டாக தான், 2 டைப்பில் தான் அந்த மாதிரி மாறுது. ஒன்று அசோசியேஷன், இன்னொன்று டிசோசியேஷன். அசோசியேஷன் அப்படிங்கிறப்ப சேர்றப்பையும் மோலார் மாசுங்கிறது நம்ம எக்ஸ்பெக்டடை விட சேஞ்ச் ஆகுது. அதேமாதிரி டிசோசியேஷன்லேயும் நம்ம எக்ஸ்பெக்டடை விட சேஞ்ச் ஆகுது. இங்கே KCl எடுத்து பார்த்தோம்னா, KCl 1 மோல் நான் எடுத்து கரைச்சேன்னா 2 மோல்ஸ் கிடைக்குது. அப்போது நான் சொல்யூஷனில் அது 2 மோலாக இருக்குது. நம்ம நார்மலாக பிஃபோர் சொல்யூஷனுக்கு முன்னாடி நம்ம அதை பார்க்கும்போது 1 மோலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 1 அதிகமாக போயிடுச்சு இல்லை, 2 மோல்ஸ் தான் இப்போ கிடைக்குது. ஸோ அப்போது இன்னும் கூட தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஒரு பீக்கர் எடுத்துக்கிட்டோம், அந்த பீக்கரில் வாட்டர் வச்சாச்சு. தென் KCl எடுத்து அதில் டிசால்வ் பண்ணுறோம். KClனா 5 moles of KCl எடுத்துக்கிட்டேன். 5 moles of KCl எடுத்துக்கிட்டு நான் இங்கே டிசால்வ் பண்ணும்போது
கே ப்ளஸ் ஆகும், சிஎல் ஆகும், மைனஸ் ஆகும். இப்போது நான் பார்ட்டிகல்னு பார்த்தோம்னா 5 பார்ட்டிகல் தான் எடுத்துக்கிட்டேன், 5 பார்ட்டிகல் ஆஃப் கேசிஎல் தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு இங்கே செக் பண்ணும்போது என்ன கிடைக்குது, பிஃபோர் டிசால்வுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 5 பார்ட்டிகலாக இருந்தது. இப்போ ஆஃப்டர் டிசால்வுக்கு முன்னாடி அப்புறம் பார்த்தோம்னா 10 பார்ட்டிகல்ஸாக கிடைக்குது. கே ப்ளஸ் ஆகும், சிஎல் மைனஸ் ஆகும், 10 பார்ட்டிகல்ஸ் எனக்கு கிடைக்குது. ஸோ இப்போ முன்னாடி எனக்கு மோலார் மாஸ் எவ்வளோ இருந்துச்சு, ரெண்டுமே சேர்த்து ஒரு வேல்யூ இருந்துச்சு. இப்போது கண்டிப்பாக என்ன செய்யும், கேவும் சிஎலும் தனியாக பிரிஞ்சதுனால எனக்கு அந்த முன்னாடி இருந்த மோலார் மாசு கண்டிப்பாக கம்மியாகும், கண்டிப்பாக நமக்கு குறையும். அதோட அப்படியே ஆஃபாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிசோசியேஷன் அப்போது அப்நார்மலாக இருக்குது மோலார் மாசு முன்னாடி இருந்ததை விட இப்போ அப்நார்மலாக இருக்குது. ஸோ இதுதான் இங்கேயும் அவங்க சொல்கிறாங்க. இப்போது இந்த லாஸ்ட் லைனில் பார்த்தோம்னா, when there is dissociation of solute into ion, the experimental determined molar mass is always lower than the true value. True valueங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூ, அந்த வேல்யூவோட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேசியில் வச்சு நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு அசோசியேஷனை வச்சு சொல்கிறாங்க. Molecules of ethanoic acid dimers into benzene due to the hydrogen bonding. This normally happen in solvent of low dielectric also. In this case, the number of particles is reduced due to dimerization. Association molecule is depicted as follows. ஸோ இங்கே எத்தனாயிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், எத்தனாயிக் ஆசிடோட மாலிகுலர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ எத்தனாயிக் ஆசிட் ஒரு கான்ஸ்டன்ட் மாலிகுல் எடுத்து நான் போகிறேன், ஒரு 10 மாலிகுல்ஸ் எடுத்து நான் அப்படியே எடுத்து வாட்டரில் இல்லை பென்சிலில் டிசால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 10 மாலிகுல்ஸும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைமராக மாறிடும். மோனோமர் தான் டைமராக மாறுறது. மோனோமருங்கிறது சிங்கிள் யூனிட், டைமருங்கிறது டபுள் யூனிட், அதே யூனிட்டு ஒன்றோட ஒன்று மாறுது. இது எதன் மூலியமாக மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படிங்கிறது இருக்கிறதுனால மாறுது. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம முன்னாடி 10 மாலிகுல்ஸ் எடுத்திருப்போம். இப்போ 10 மாலிகுல்ஸ் டைமராக மாறும்போது அது 5 மாலிகுல்ஸாக தானே மாறும், ஏன்னா ரெண்டு ஒன்று சேருது. இப்போ டைமராக மாறுறதுனால முன்னாடி நம்ம எதிர்பார்த்ததை விட இப்போ என்ன செய்யும், முன்னாடி அதிகமாக இருந்திருக்கும், முன்னாடி கம்மியாக இருந்திருக்கும். இப்போ ஒரே ஒரு பார்ட்டிக்கிள் இப்போ அதிகமாகுது. முன்னாடி ஒரு பார்ட்டிக்கிள் தான் CH3COOH, இப்போ அதுவே 2 யூனிட்டாக மாறிடுச்சு. அப்போ முன்னாடி நம்ம மாலிகுலர் மாஸ் ஒன்று இருந்திருக்கும், இதுக்கு 16 வச்சுக்கிட்டோம்னா இப்போ இது எவ்வளோ ஆகும், 120 மாறி இருக்கும். ஒரு பார்ட்டிக்கிளுக்கு முன்னாடி மோலார் மாசு முன்னாடி கேசிஎல் பார்த்தப்போ 74 இருந்தது, 3725 மாறிடுச்சு. இங்கே பார்த்தோம்னா 60 இருந்தது 120க்கு மாறும். அப்போது அப்படியே டபுளாக மாறுது. முன்னாடி குறைஞ்சிச்சு, இப்போ அதிகமாகுது. இங்கேயும் அதே தான் நமக்கு நடக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, நார்மலாக நம்ம எதிர்பார்த்தோம்ல எக்ஸ்பெக்டட் வேல்யூ, அதிலேருந்து நார்மலான வேல்யூலேருந்து அன்எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படிங்கிறது வருது. It can be undoubtedly stated here that if all the molecules of ethanoic acid associated with benzene, then del TF or del TB for ethanoic acid will be half of the normal value. The molar mass calculated on the basis of this del TP or del TF will therefore the twice the expected value. Such molar mass that is either lower or higher than the expected or normal value called abnormal molar mass. இங்கேயும் அதே மாதிரி தான் ரெண்டு CH3COOH இந்த கோஎஃபிஷியன்ட் தான் இது. அதை நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இங்கே 2ன்னு போட்டிருக்கீங்களே சார் அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம முன்னாடி கோஎஃபிஷியன்ட் போடுவோம். ஸோ இதுதான் நான் போட்டிருக்கேன். ஒரு 10 மோல்ஸ் நான் போட்டேன்னா இப்போ 10 பார்ட்டிகல்ஸ் நான் போட்டேன். இப்போ 10 பார்ட்டிகல்ஸுக்கு ஒரு வேல்யூ இருந்திருக்கும் இல்லையா. 10 பார்ட்டிகல்ஸில் ஒரு பார்ட்டிகல் CH3COOHக்கு வந்து 60 தான் மோலார் மாஸ்னால், அதுவே நமக்கு டைமராக மாறினதுக்கப்புறமா இப்போ 10 இருந்தது எத்தனை பார்ட்டிகலாக மாறி இருக்கும், 5 பார்ட்டிகலாக மாறி இருக்குமா. ஆனால் பார்ட்டிகளோட சைஸ் பெருசாக போச்சு. அப்போது இது 60 இருந்தது 120 ஆகிருக்கு. முன்னாடி கேசிஎல்லில் பார்த்தோம்னா அப்படியே இருந்த வேல்யூ ஆஃபாக மாறுனுச்சு, இங்கே இருந்த வேல்யூ அப்படியே டபுளாக மாறுது. அப்போ அங்கே ஆஃபாக மாறுச்சு, இங்கே ட்வைஸாக
மாறி இருக்குது. ஸோ இதை தான் நம்ம அப்நார்மல் மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு தான் இன் 1880 வாண்ட் ஆஃப் இன்ட்ரடியூஸ் எ ஃபேக்டர் ஐ known as வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் to account for the extent of dissociation or association சொல்கிறதுக்காக. this factor I is defined as ஐயை வச்சு எப்படி சொல்கிறாங்கன்னா ஐனா யாருன்னா நார்மல் மோலார் மாசு டிவைடட் பை அப்நார்மல் மோலார் மாசு. நார்மலாக மோலார் மாசு எவ்வளோ வரும், அப்நார்மலாக மோலார் மாசு எவ்வளோ வந்திருக்குது. இது பிஃபோர் டிசால்விங், இது ஆஃப்டர் டிசால்விங். அதையும் வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா அப்சர்வ்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, கால்குலேட்டட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்குது. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன, சொல்யூட் பேஸ்டு, நம்பர் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்படிங்கிற அதோட ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ ஐ ஃபேக்டர் வேறு எப்படின்னு சொல்லலாம் நம்ம அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் ஆஃப்டர் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன். இது ஆஃப்டரில், அதாவது தண்ணியில் கரைச்சதுக்கப்புறமா இல்லை வேறு எதுலேயே கரைச்சதுக்கப்புறமா அதோட மோலார் மாஸ் என்ன அப்படிங்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது மேலே வச்சுப்போம். கீழே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் பிஃபோர் அசோசியேஷன் டிசோசியேஷன் அது கீழே இருக்கும். ஹியர் அப்நார்மல் மோலார் மாஸ் இஸ் த எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் molar mass and calculated colligative property are obtained by assuming that the non-volatile solute is neither associated nor dissociated. ஸோ அப்நார்மல் மோலார் மாஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ. அதில் வந்து டிட்டர்மைன்டு மாஸ் அண்டு கால்குலேட்டட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அது எதுலேருந்து கிடைக்குது, கால்குலேட்டட் அப்படிங்கிறது எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம நான் வாலட்டியில் கரைக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறது. அப்நார்மல்ங்கிறது எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்சது, அதாவது கரைச்சதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது. இது வந்து கரைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிவிட்ட கரைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சது. இது இன் கேஸ் ஆஃப் association the value I is less than unity while for the dissociation it greater than unity. யூனிட்டிங்கிறது ஒன்றுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அசோசியேஷனை பொறுத்த மட்டும் அப்படியே மோலார் மாசுங்கிறது அப்படியே ஒன்றுக்கு மேலே போகும், அதாவது யுனைட்டிக்கும் மேலே போகும், அதாவது 2 க்ளோசஸ்ட் டு 2 மாறும். அதுவே டிசோசியேஷன் அப்படின்னு சொன்னோம்னா அதோட இது வந்து அப்படியே ஆஃபாக குறையும், ஒன்றுக்கும் கீழே குறையும். லெஸ் தென் யூனிட்டி சாரி இன் கேஸ் ஆஃப் அசோசியேஷன்னா ஐ வேல்யூ அப்படிங்கிறது லெஸ் தென் யூனிட்டியாக இருக்கும், அப்படியே ஆஃபாக குறையும். அதுவே டிசோசியேஷன் அப்படின்னு சொன்னோம்னா while for dissociation greater than unity அப்படியே வேல்யூ ஆஃப் ஆகும், greater than யூனிட்டியாக இருக்கும். இப்போ டிசோசியேஷன் யார், கேசிஎல் பிரித்தப்போ ஒன்றா இருந்த கேசிஎல் இப்போ டபுளாக கே ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸ்ன்னு மாறுது. அப்போ greater than 2 ஒன்றா மாறுது. அப்போது இது 2 வேல்யூஸ் வரும். அதுவே அசோசியேஷனுங்கிறப்போ எத்தனைக் ஆசிட் ஒரே ஒரு எத்தனைக் ஆசிட் தான் நம்ம போடுறோம். ஆனால் 2 எத்தனைக் ஆசிட் ஒன்றோட ஒன்று ஹைட்ரேஷன் பண்ணி வைக்கிறதுனால முன்னாடி சின்னதாக இருந்த மாலிக்யூல் பெருசாக மாறுது. அப்போ கண்டிப்பாக அதோட வேல்யூ கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும், ஆஃப் ஸ்பீடாக குறைஞ்சி போயிருக்கும். ஸோ இதை தான் நியர் டு 0.5க்கு வருன்றாங்க. இது 2க்கு போது 0.5க்கு அப்படியே ஆஃபாக குறையுன்றாங்க. இன்க்ளூஷன் ஆஃப் வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் மாடிஃபைஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி as follows. இப்போது இதை வந்து வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே இன்க்ளூட் பண்ணி ஆகும். ஏன்னா இங்கே எல்லாத்துலேயுமே நம்ம சொல்யூஷனாக தான் எடுத்துருக்குறோம். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் ப்ரெஷராக இருக்கட்டும், எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, ஆஸ்பாட்டிக் ப்ரெஷர், இது எல்லாத்துலேயுமே நம்ம இதே காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி தான் இதை எடுத்துருக்குறோம். ஸோ இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சொல்யூஷன் எடுத்திருப்போம், சொல்யூஷனில் சொல்யூட்டை டிசால்வ் பண்ணியிருப்போம், நான் வாலட்டில் சொல்யூட்டை டிசால்வ் பண்ணியிருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். அப்போ அதில் நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே இந்த ஐ ஃபேக்டர் எல்லாத்துலேயுமே அதை நம்ம ஆட் பண்ணி ஆகணும். ஏன்னா அங்கேயும் இதே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு ஆல்ரெடி தெரியும். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ரிலேட்டிவ் ஓவரிங் ப்ரெஷருக்கு வந்து இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் ஐ ஃபேக்டர் நம்ம சேர்த்துக்கணும், ஏன்னா அது வேரியாக வாய்ப்பு இருக்குங்கிறதுனால. இந்த சேம் வே
எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்லேயும் அதே ஐ ஃபேக்டர் சேர்க்கணும். இது எல்லாமே புக்கில் பின்னாடி முன்னாடி பக்கத்தில் இருக்குது. டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்லையும் ஐ ஃபேக்டர் எல்லாத்துலேயுமே ஐ ஃபேக்டர் சேர்க்கணும். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் எல்லாத்துலேயுமே ஐ ஃபேக்டர் சேர்க்கணும். இந்த டயக்ராமில் சில சொல்யூஷன் சில சால்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சால்ட்டெல்லாம் டிசால்வ் ஆனிச்சுன்னா ஐ ஃபேக்டர் எப்படி மாறும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதே பாருங்களேன், 0.1 மோலாரிட்டியில் இருக்கும்போது அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது ஐ ஃபேக்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதுவே 0.01 இருக்கும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே 0.001 அப்போ டைலூஷன் அதிகமாக ஐ ஃபேக்டரும் அதிகமாகிட்டே இருப்பாரு. ஸோ நியர் டு ஐ ஃபேக்டர் எவ்வளோ டிசோசியேஷனாக இருந்துச்சுன்னா ஐ ஃபேக்டர் பாருங்கள் 2 மாறிட்டு பாருங்கள் எல்லாமே. இல்லை K2SO4 பார்த்தீங்கன்னா 3 மாறுது. ஸோ அந்தளவுக்கு டிசோசியேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 1 மோல் தான் தூக்கி போட்டால் எனக்கு 1 மோல் தான் இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது வேல்யூ 3ன்னு வந்துருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இதுதான் வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லாவே நான் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பண்ணுறேன். தேங்க்யூ.